ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்டியிலேருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நமக்கு ஒரு 2 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட ரிவ்யூவை உங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்டருந்து வாங்கினது தான் இந்த 2 GPUs. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா AMD Ryzen 6600 XT, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6700 XT அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மாடலு. ஸோ இந்த 2 மாடலோட உள்ள பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதாவது இதோட அன்பாக்சிங், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டுலேருந்து வந்துக்கூடிய கேமிங் பெஞ்ச் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த கார்டோட டெஸ்டிங் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இதை நான் வந்து ரிட்டனும் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சமயத்தில் இதோட ரிவ்யூ எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ February 1 இந்த வீடியோவை வந்து நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கிராஃபிக்ஸ் கார்டுமே யூஸ் பண்ணி நான் பல லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து யூடியூப்பில் பூயா ஆப்பில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்டையும் நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். உள்ளே என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் இதை இன்னொரு அன்பாக்சிங் அன்பாக்சிங் பேக் பண்ணதை திரும்பி வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசு அப்படின்ட்டு இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ யூனிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்மள மாதிரி நிறையா யூடியூபர்ஸுக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கிற இது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6700 XT வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்ஸ் எடிஷன். ஸோ இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 2K ரெசல்யூஷன், அதாவது 1440pயில் வந்து இதில் வந்து நீங்கள் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70+ FPS வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா PCIe Gen 4 சப்போர்ட், RDNA 2. ஸோ அந்த ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆன கிராஃபிக்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம 6000 சீரீஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இன்ஃபினிட்டி கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராசஸரில் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அதே கேட்ச் சிஸ்டமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கிராஃபிக், அதாவது இந்த 6000 சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12GB வேரியண்ட்டு நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு 12GB வேரியண்ட் தான். இந்த கார்டு 12GB தான், ஒரு 12GB கார்டு இது. ஸோ எஸ், இதோட டெம்பரேச்சர்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கார்டு. ஸோ இதோட சினிமேட்டிக் வீடியோ இப்போ பாருங்கள். சினிமேட்டிக் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு PC பில்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க, ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணுறக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக பிசியை வந்து பில்ட் பண்ணலாம் நம்மக்கிட்ட. நம்ம அதை தான் மெயினாக வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு PC வேணும் அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ எஸ், இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு பெஞ்ச் மார்க் பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த கார்டை வந்து பாக்ஸில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த கார்டை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். AMD Radeon கிகாபைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய 6600 XT. ஸோ இந்த கார்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் RDNA 2 ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண அதே கிராஃபிக் கார்டு தான். இதுலேயும் இன்ஃபினிட்டி கேட்ச் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1080p கேமிங்க்கு, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 8GB VRAM கொண்ட ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்பவும் போல் நம்ம கிகாபைட்டோட சேம் பேக்கேஜிங் தான் இந்த கார்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதுக்கு உல்ட்டாவாக இருக்கும் பேக்கிங்கு. அது ரொம்ப வந்து சிம்பிளாக வந்து இருந்துச்சு. இப்போ இந்த கார்டோட சினிமேட்டிக் வீடியோ பாருங்கள். இந்த 2 கார்டோட சினிமேட்டிக், அது மட்டும் இல்லாமல் இதோட ஓவரால் ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் டீட்டெயிலான ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸோட பெஞ்ச் மார்க்குள்ளே போகிறக்கு முன்னாடி இதுக்கு நான் யூஸ் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது இதோட ரிக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சொல்கிறேன். Ryzen 9 5900X, அது மட்டும் இல்லாமல் X570 எக்ஸ்ட்ரீம் ஆஸ்ட்ராக் மதர் போர்ட், 32GB RAM, கோர்சர் வெஞ்சன்ஸ் 3200 MHz ரன் ஆனது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணது ஒரே ஒரு SSD தான், சாம்சங்லேருந்து வந்துருக்கூடிய EVO 970 ப்ளஸ் 500GB NVMe SSD. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பவர் சப்ளைக்கு நம்ம யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோர்சர் VS650. ஸோ என்னோட ஓல்டு Mbps அதே தான் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதுவே பர்ஃபெக்டாக வந்து 2 கார்ட்லேயுமே வந்து ஹேண்டில் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட
6700 XTக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 650 வாட்ஸே வந்து போதுமானதான். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து தாங்குது. ஸோ எந்த விதமாகவும் பிசி ஷட் ஆகிறது அது மாதிரியான எந்த விஷயமே ஆகலை. ஃபுல் எக்ஸ்ட்ரீம் லோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் தாங்குது. ஸோ அதனால் வந்து 650 வாட் SMPSே போதும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண கூலர் என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டீப் கூல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 360mm ரேடியேட்டர் அங்கே தான் இருக்குது. ஸோ எஸ் L360A RGB அப்படிங்கிற அந்த கூலர் தான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ இந்த கார்ட்ஸோட பெஞ்ச் மார்க் வந்து பார்க்கலாம் வாங்க. Missile bay accept that passage, bud. Well, we found a way out. I am Groot. Groot's wondering if the reward's gonna be worth it. பெஞ்ச் மார்க்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் தான் வந்து 2 கார்டுமே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த 2 கார்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா 1080 தான் வந்து செக் பண்ணோம். 2Kல செக் பண்ணல, ஏன்னா எங்கிட்ட 2K மானிட்டர் கிடையாது இப்போதைக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து 2Kலையும் 4Kலையும் செக் பண்ணுற மாதிரி ஒரு மானிட்டரும் வந்து வாங்குகிறோம். ஸோ கண்டிப்பாக அப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயமே பண்ணும்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 140 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜிபியும் ரன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜிபியுமே வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் மிரர் டிஸ்பிளேவும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ரெக்கார்டிங் எதுவுமே வந்து பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாகவே நம்ம வந்து அந்த பெஞ்ச் மார்க்லேருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம மேனுவலாக தனியாக தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கில் இப்போ நார்மல் யூஸர் வந்து கேம் விளையாடும்போது கேப்சர் கார்டு போட்டு ரன் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னலாக ஓபிஎஸ்ல ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சாலிடாக உங்களுக்கு ராவாக என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பண்ணது காரணம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேம்ஸில் இவ்வளோ FPS கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இந்த 2 கார்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ் ஸ்ட்ரீமிங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பேன். டிசம்பர் லைவ் ஸ்ட்ரீமிங், அதுக்கப்புறம் ஜான்வரி ஃபஸ்ட் வீக் லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் வந்து பார்த்தீங்க, அதாவது தமிழ் கேமர்ஸ் சேனல் அப்படின்னா இந்த கார்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ தமிழ் கேமர்ஸ் சேனலை மறக்காமல் இந்த சேனலை செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் டெக் வைப்ரேட் அஸ்வின். நன்றி, வணக்கம்.